ஆனால் இந்த காவல்துறை வந்து இடையூறு செய்ததாக சொல்லியிருந்தீங்க. நேற்று நள்ளிரவு முதலே சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 அடிக்கு மேலே மேடை போடக்கூடாது. போன வாரம் 5 அடிக்கு ஒரு கட்சி போட்டாங்க, பவள விழா கட்சி. அப்போ 5 அடி அவங்களுக்கு போட அனுமதி இருக்குது, 3 அடி நமக்கு போட அனுமதி இல்லை, பதாகை வைக்க அனுமதி இல்லை. விடிய விடிய மாவட்ட சிலர்களை உருட்டி மிரட்டி அவங்க இப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ இதை தான் விரும்புகிறாங்களா அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய தலைமை? திமுக வந்து விஜய்க்கு தொல்லை தரவில்லை அப்படின்னு சொல்லி மகேஷ் பொய்யாமொழி அது சொன்னால் பொருந்து சொல்லணும். அப்புறம் என்ன எங்கள் மீது கொண்ட ஹெல்த் எங்களுக்கு வந்து சக்கரை நோய் வரக்கூடாதுன்னு வாக்கிங் கூட்டு போனாங்களா காவல்துறை? இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் நீங்கள் போராட்டம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்கள் தலைவர் எந்த இடத்துலையும் போராட்டம் பண்ணலை. இப்போ ஆமாம், அவருடைய போராட்ட வடிவம் என்பது நேற்று அவர் ஒரே ஒரு 10 நிமிட வீடியோ. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையமே சர்வர் கிராஷ்ன்றாங்க. அத்தனை பேர் போய் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தை பார்த்துருக்குறாங்க. நம்ம யாருக்காக போராடுறோம்? பாமர மக்களுங்க, ஏழைகள், இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள், இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள், அவர்களுக்காக நடைபெறுகிற முறைப்படி அனுமதி கடிதம் வாங்கி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸில் தான் கொடுத்து அப்படி வாங்கி நடைபெறுகிற போராட்டத்திற்கு காலையில் நிர்வாகிகளை, பெண்களை, மாற்றுத்திறனாளிகள் அவங்களாம் என்னங்க தவறு பண்ணாங்க? அவங்கள வந்து ஒரு 50 மீட்டரில் வர வேண்டிய இடத்த 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் சுற்றி உண்மையிலே டேக் டைவர்ஷன், டேக் லெஃப்ட்னு ஒரு சதுர மாதிரி அப்படி சுற்றி வர வைத்தது வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இதை கடுமையாக கண்டிக்கிறோம். கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கங்க. ஆமாம், அதற்கான விஷயங்களும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்டர்னலாக கட்சிக்குள்ளார வந்து நிர்வாக குழுவிலிருந்து, மாணவர் அணியிலிருந்து, மீனவர் அணியிலிருந்து, மகளிர் அணியிலிருந்து, தொண்டர் அணியிலிருந்து கட்சியை இன்னும் வலுப்படுத்தி வெகு விரைவில் வந்து அந்த எஸ்ஓபி அந்த ஆர்டர்களை எல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து வெகு விரைவில் தொட்டுவிடும் தூரத்தில் அந்த நாள் வரப்போகிறது. மக்கள் சந்திப்பு நிகழப்போகுது. சரி, இப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் நீங்கள் போராட்டம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்கள் தலைவர் எந்த இடத்துலையும் போராட்டம் பண்ணலை. இப்போ எல்லா கட்சிகளும் தலைவர் முன்னிலையில் தான் போராட்டம் நடக்கும். அவங்களோட ஒரு இடத்துல பண்ணியிருக்கலான்ற. ஆமாம், அவருடைய போராட்ட வடிவம் என்பது நேற்று அவர் ஒரே ஒரு 10 நிமிட வீடியோ, ஒரு பேராசிரியரை போல எளிமையாக பாமரருக்கும் புரியும்படி அவர் போட்ட காணொலியால் தான் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையமே சர்வர் கிராஷ்ன்றாங்க. அத்தனை பேர் போய் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தை பார்த்துருக்குறாங்க. தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த விஷயத்தில் வெறும் அரசியல் செய்யாமல் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்வதற்கான முன்னெடுப்புகளை நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம். இந்தியா முழுக்கவே தலைவர் இந்த விஷயத்தை தொட்டு காணொலி விட்ட பிறகுதான் இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. அதனால் இதில் ஒரு எட்டனதர் அரசியல் என்பதை தாண்டி இதில் வந்து மிக மிக அடிப்படை வாக்குரிமை என்பது ஜனநாயகத்தினுடைய ஆணிவேர். அதை பாதுகாப்பதற்காக அவரால் முடிந்த எல்லா விஷயத்தையும் அவர் ஆணைப்படி, அவரின் ஆலோசனைப்படி தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். திமுக வந்து விஜய்க்கு தொல்லை தரவில்லை அப்படின்னு சொல்லி மகேஷ் பொய்யாமொழி அது சொன்னால் பொருந்து சொல்லணும். அப்புறம் என்ன எங்கள் மீது கொண்ட ஹெல்த் எங்களுக்கு வந்து சக்கரை நோய் வரக்கூடாதுன்னு வாக்கிங் கூட்டு போனாங்களா காவல்துறை? 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் மாற்றுத்திறனாளிகள்லாம் அலைகழிப்பது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. பெண்கள் என்ன பாவம் பண்ணாங்க? அதில் வந்து அந்த இளம் பெண்கள், அந்த இளம் இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள் திரும்ப இதை பண்ணுறாங்க. ஏற்கனவே சிவானந்தா சாலையில் அஜித்குமார் ஒரு போராட்டம் நடத்த போது அப்போ கடுமையாக பண்ணாங்க, இன்றைக்கும் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு போன வாரம் கோயம்புத்தூரில் ஒரு போராட்டம் நடைபெற்றது. விமான நிலையம் கிட்ட இளம்பெண்ணுக்கு வந்து ஒரு பெரிய கொடுமை நடந்த போது அங்கேயும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. இங்கே போன வெள்ளிக்கிழமை நான் போய் ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் அதில் வந்து பங்கெடுத்தேன். அது வந்து பின்குறிப்பு ஒரு முழு உண்மையான உண்ணாவிரத போராட்டம், 1.5 மணி நேரம் உண்ணாவிரத போராட்டம் கிடையாது. அங்கேயும் இப்படி எங்கெல்லாம் நாங்கள் போராடுறோமோ அங்கெல்லாம் இப்படி அவங்க செய்வது என்பது அமைச்சர் அவர்கள் தான் சொல்லணும். அவங்களுக்கு மீது அவ்வளோ அதீத அன்பானுங்கிறத அமைச்சர் தான் பதில் சொல்லுங்கள். பிரசாந்த் கிஷோர் நிலை தான் விஜய்க்கு ஏற்படும் பேச்சு சொல்கிறாங்க. யார் சொல்றது? அப்படி சொல்றவங்களினுடைய நிலை 2026 பார்க்க தான் போறீங்க. யாருக்கும் ₹1 கொடுக்காமலாம் இவ்வளோ கூட்டலாம் கூடாது. பயத்தில், அச்சத்தில், அவங்களுடைய வயிற்றெரிச்சலில் இப்படியெல்லாம் அவங்க வந்து அவதூறாக பேசிட்டு இருக்காங்க. மக்கள் காலம் அதற்கு வந்து பதில் சொல்லுவாங்க.